ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம வந்து பிரண்டை தொகையல் பார்க்க போகிறோம். இந்த பிரண்டை தொகையலுக்கு வந்து இந்த பிரண்டையை எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு சைடில் வந்து அந்த நார் மாதிரி வரும், அதெல்லாம் வந்து நீங்கள் பீலர் வச்சு எடுத்துருங்க. கையில் வந்து க்ளவுஸ் போட்டுக்கோங்க, ஏன்னா வந்து இது சில பேருக்கு அரிப்பு எடுக்கும் கையில். அப்புறமா பீன்ஸ் வெட்டுற மாதிரி நல்லா குட்டி குட்டியாக வெட்டிட்டு அதை நல்லா எண்ணெயில் வதக்கிடுங்க. நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் எண்ணெயில் வதக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து உளுந்தை நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க. அது வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மல்லி, காஞ்ச மிளகா, அதையும் வதக்கி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சை சைஸ் இல்லைன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. அப்புறம் உப்பு, இது எல்லாத்தையும் வதக்கிட்டு இது மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு திருப்பியும் கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு வதக்கிட்டு அது வெடித்த பிறகு இந்த அரைச்சி வச்ச விழுதை எடுத்து அதில் போட்டு நல்லா கலக்கிட்டே இருங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா கலக்கிட்டே இருங்க. அந்த எண்ணெய்லாம் நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரண்டை தொகையல் ரெடி ஆகிடும். இதை வந்து நீங்கள் சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம், இல்லை சப்பாத்திக்கு எது வேணால் சாப்பிட்டுக்கலாம். இது வந்து போன் ஹெல்த்துக்கு நல்லது, ஃபைபர் அதிகமாக இருக்குது இதில். நிறைய பேருக்கு முட்டி வலி, இந்த வலிலாம் போக்குறதுக்காக இது நிறைய சாப்பிடுவாங்க இங்கே. ஸோ இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அமுத்துங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.